முதல்ல அண்ணாமலையப்பா விஜயாவ அடக்கி வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. மறக்காம நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. எப்ப பார்த்தாலும் விஜயாவ பேச விட்டு வேடிக்கை பார்க்கறத விட்டுட்டு, நல்லா 4 அற போட்டு பேசாம வீட்ல இருமா அப்படின்னா, விஜயாவும் பேசாம இருப்பாங்க. ஆனா அண்ணாமலை பேச விட்டு வேடிக்கை பார்க்கறதுனால தான் இப்ப இவ்ளோ பிரச்சனை வந்து நின்னுட்டு இருக்குது. அதாவது சிந்தாமணிக்கு கால் பண்ணி சொல்றாங்க, அவளுக்கு பெரிய ஆர்டர் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த சிந்தாமணி சொல்றாங்க, அந்த ஆர்டர் குடுத்ததே நான் தான். அவளுக்கு எப்படினாலும் பூ வாங்கி அந்த பூவெல்லாம் வாடி போயிரும். அதனால அவளுக்கு நஷ்டமாயி போயிரும். ரூ. 2,00,000 நஷ்டமாயி போயிரும். அதான் இப்ப வந்து அவளுக்கு அந்த ஆர்டர குடுத்ததே நான் தான். அவ செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த விஷயத்த பத்தி சொல்லணும் அப்படி சொல்லும்போது, விஜயா ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இதுக்கப்புறமா முத்து வந்து இந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு வந்துடுறாங்க. அ அதாவது அந்த டெக்கரேஷன் பண்ண இடத்துல சிந்தாமணி வந்துட்டு சொல்றாங்க, "இந்த ஆர்டர் குடுத்ததே நான் தான். அந்த ஃபங்ஷன்லாம் நடக்காது. இது எப்படி நீ நீ இந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு வருவான்னு பார்ப்போம். இந்த கடன்லேருந்து எப்படி மீண்டு வருவான்னு பார்ப்போம்." அப்படின்ற மாதிரி சவால் விடுறாங்க. அதுக்கு முத்துக்கு வந்துட்டு, இதெல்லாம் எங்களுக்கு ஒரு விஷயமே கிடையாது. எத்தனையோ இழந்துட்டோம். நாங்க திருப்பி இதுலேருந்து நாங்க மீண்டு வருவோம். இது எங்களுக்கு ஒரு அனுபவம் தான் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம, இனிமே இந்த தொழில்ல இத்தன நாளா நான் உன்னைய போட்டியா நினைக்கவே இல்ல. இனிமே நீ எப்படி பண்றன்னு பார்க்குறோம். நீ எங்கெல்லாம் போயிட்டு ஆர்டர் பிடிக்கிறியோ, அங்கெல்லாம் இனிமே நானும் ஆர்டர் பிடிப்பேன். அப்படின்ற மாதிரி நம்ம மீனா சொல்றாங்க. இத்தன நாளா நான் உன்னைய வந்துட்டு ஒரு ஒரு போட்டியாளரா தான் பார்த்துட்டுருந்தேன். இப்ப தான் இனிமே தான் நான் உன்னைய எதிரியா பார்க்க போறேன். இனிமே இந்த தொழில்ல நீ ரீச் ஆகுறியா? நான் ரீச் ஆகுறேனான்னு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி முத்துவும், மீனாவும் பேசிட்டு இருக்கிறாங்க. நீ என்ன பண்ணாலும் சொல்றதுக்கு தான் உங்க வீட்ல ஆள் இருக்குதே! உங்க வீட்லயே உனக்கு சப்போர்ட்டுக்கு ஆள் இல்லாதம்போது, அப்புறம் ஊர்க்காரங்க எப்படி உனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க? வீட்லயே உனக்கு இந்த மாதிரி மரியாதை இல்லாம இருக்கும்போது, ஊர்ல உன்னைய பீட் பண்றதெல்லாம் பெரிய விஷயமா? அப்படின்ற மாதிரி அந்த சிந்தாமணி பொம்பள வந்து சொல்றாங்க. இப்போ மீனா வந்து வீட்ல வந்துட்டு அண்ணாமலை பாரு சொல்றாங்க, "இவங்க வந்து ஏமாத்துனாங்க. எனக்கு இந்த ஆர்டர் வந்து ஃபேக்கா தான் குடுத்துருக்காங்க. அந்த சிந்தாமணி பொம்பள தான் இந்த மாதிரி என்னை ஏமாத்துறதுக்காக குடுத்துருக்குது. அந்த விஷயம் ஏற்கனவே அத்தைக்கு தெரியும். அத்தையும் சேர்ந்து தான் இப்படி பண்ணியிருக்கிறாங்க. ஆனா, நான் ஆர்டர் வாங்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு கடனெல்லாம் வாங்கி அந்த மாலையெல்லாம் கட்டி நாங்க டெக்கரேஷன் பண்ணோம். கடன கூட விடுங்க. எங்களோட வேலை அவ்ளோ உழைப்பு இருந்துச்சு. ரொம்ப பிரமாண்டமா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, காசு கூட நாங்க இன்னைக்கு சம்பாரிச்சுக்குருவோம். ஆனா, நாங்க எங்களோட பொழப்பெல்லாம் விட்டுட்டு வந்து இந்த வேலைய பார்த்துட்டு இருந்தோம். எல்லாருமே எவ்ளோ உழைச்சாங்க. நைட்டும் பகலுமா அந்த இத உழைச்சிருக்காங்க. ஆனா, அத்தை இப்படி பண்ணுவாங்கன்னு நெனச்சு கூட பார்க்கவே இல்ல மாமா. அத்தைக்கு தெரிஞ்சிருந்து எங்ககிட்ட ஒரு வார்த்தையா சொல்லியிருக்கலாம்ல." அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு அண்ணாமலை பறந்துட்டு, "உனக்கு இந்த விஷயத்த பத்தி முதல்லயே தெரியும்ல?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்ல எனக்கெல்லாம் தெரியாது." அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. "இல்ல அந்த சிந்தாமணி பொம்பள சொல்லிருச்சு. இந்த விஷயத்துல நீங்களும் தான் கலந்துருக்கீங்க. உங்க அத்தையே வந்து தான் உங்க அத்தை தான் இந்த ஐடியா குடுத்ததே அப்படின்னு வேற சொல்லியிருக்கிறாங்க. அதனால கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எல்லா உண்மையும் சிந்தாமணி சொல்லிருச்சு அந்த பொம்பள அப்படின்ற மாதிரி முத்து சொல்றாங்க. அதுக்கு அண்ணாமலை பறந்துட்டு, "நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? ச்சீ! அது ஏதோ ஒரு அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுவ, அடுத்தவங்க தொழில்ல முன்னேறணும்னு நினைப்ப. ஆனா, நம்ம வீட்டுக்கு வாழ வந்த பிள்ளை, வாழ வந்த மருமக தொழில்ல கெட்டு போகணும்னு நினைக்கிற. நீ இப்படிலாம் இருக்கணும். உன்னை என்னைக்கு தான் நீ திருந்துவ? நீ எல்லாம் ஒரு பொம்பளையா நீ இப்போ உன் கூட நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் பார்த்தியா? என்னைய தான் நான் செருப்பால அடிச்சுக்கணும். இத்தன வருஷம் வாழ்ந்த வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்ல." அப்படின்ற மாதிரி நம்மள இப்ப சொல்றாங்க. அவங்களுக்கு நஷ்டமாக போகுது. இதே இது மனோஜுக்கோ, ரவிக்கோ நடந்திருந்தா நீ சும்மா இருப்பியா? அவங்களுக்கு நஷ்டமாக போகுதுன்னு தெரிஞ்சிருந்தும், இப்படி அவங்க கிட்ட சொல்லாம இருந்திருக்கியே அப்படின்ற மாதிரி அண்ணாமலை இப்ப திட்டுறாங்க. இனிமே நீ வந்து உனக்கு எனக்கு பேச்சுவார்த்தையே கிடையாது. என்னைக்கு உனக்கு இந்த அளவுக்கு கீழ்த்தனமான புத்தி போச்சோ, இவங்களோட தொழில கெடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீ நினைச்சியோ, அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. எவ்வளோ கஷ்டத்தோட கடனெல்லாம் வாங்கி கிடைக்காதவங்க கிட்டலாம் வாங்கி அப்படி அ கடன்லாம் வாங்கி இந்த மாரி டெக்கரேஷன் பண்ணாங்களே, அதெல்லாம் வேஸ்ட்டு அப்படிங்கிறது உனக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருக்குல்ல. சொல்லாம இப்படி கல் நெஞ்சோட மனசாட்சி இல்லாம நின்னையோ, இனிமே உன்கிட்ட பேசி எனக்கு பிரயோஜனமே இல்ல. எனக்கு தெரிஞ்சு இந்த வீட்ல இருக்கணும்ன்ற அவசியமே எனக்கு இல்ல. ஒண்ணு நீயா வெளிய போயிரணும், இல்லன்னா நான் போயிரணும். உன் மூஞ்சில முழிக்கவே கூடாது." அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு அ அப்படிலாம் எதுவும் நினைக்கல. அவ விசாரிச்சுக்கணும். எல்லா தப்பும் என் மேலயா? அவ வந்து யாருக்கு கல்யாணம், என்ன ஃபங்ஷனு, எங்க நடக்குது, எத்தன மணிக்கு நடக்குது அப்படிங்கிற விஷயத்த விசாரிச்சுக்கணும். ரூ. 2,00,000 ஆர்டர் கிடைக்குது அப்படின்னு யாராவது ஒருத்தவங்க ஃபோன் போட்டு சொல்லிட்டாங்கன்னா, உடனே இவ இப்படி பண்ணிருவாளா? அப்படின்ற மாதிரி விஜயா வந்து மீனாவ சொல்றாங்க. "நீ பேசாம இரு. அவள நம்புற மாரி தானே அவங்கள்ட்ட பேசியிருக்கிறாங்க. எல்லார்கிட்டயும் எப்படி ஆர்டர் எடுப்பாளோ அப்படித்தானே ஆர்டர் எடுத்து வந்திருக்கிறா. உனக்கு தெரிஞ்சிருந்து நீ மறைச்சிருக்க பார்த்தியா? உன்னைய மாதிரி உலகத்துல ஒரு பொம்பளைய நான் பார்த்ததே கிடையாது." அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலைய இப்ப திட்டுறாங்க. இந்த டயத்துல திட்டுறது மட்டும் கிடையாது. நல்லா 4 அற விட்டுருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். சரி தொடர்ந்து பார்ப்போம். கொஞ்சம் போரிங்கா தான் போயிட்டு இருக்கு. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம்.